அல்வா ரெடி. பாருங்க, கோதுமை மாவில் செய்த மஸ்கட் நல்லா கருப்பாக வந்திருக்கு. பாருங்கள், சர்க்கரை போட்டு செய்தபடியே கருப்பாக வந்திருக்கு. இந்த மஸ்கட் பாருங்க, நல்ல வடிவாக வந்திருக்குங்க. தேங்காய் விதையான நேரத்தில் இப்படி நீங்கள் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி கோதுமை மாவை வடித்து எடுத்து போட்டு அந்த பாலோட தேங்காய் எண்ணெயும் சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி இந்த அல்வா செய்யலாம். உருகி வந்திருக்கு, கருப்பாக வந்திருக்கு, நல்ல டேஸ்டாக இருக்கும்.